வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் ஜிபேட்டோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பேசிக் ஸ்டெப்லாம் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு பேசிக்காக, அதாவது தியரிட்டிக்கலே நம்ம என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஜிபேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டு natboard.edu.in, அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ், அந்த சைட்டில் போயிட்டு அந்த லிங்க்கில் போய் நம்ம முதல்ல கிளிக் பண்ணணும். ரெண்டாவது, கிளிக் ஆன் த எக்ஸாமினேஷன் டேப் ஃபாலோடு பை ஜிபேட் எக்ஸாம் மென்ஷன்ட் ஆன் த பேஜ். அதாவது ஜிபேட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் போய் நம்ம கிளிக் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப், ஆஃப்டர் தட் கிளிக் ஆன் த ஜிபேட் அப்ளிகேஷன் லிங்க் ஆன் த பேஜ். அதில் அப்ளிகேஷன் லிங்க்கில் போய் நம்ம சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது, do the registration first by filling the basic details in the GPAT online form 2025. அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ்னால் கேண்டிடேட்ஸுடைய பர்சனல் டீட்டெயில்ஸு, அட்ரஸ், இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து, ஆஃப்டர் டூயிங் த ரிஜிஸ்ட்ரேஷன் பே ஜிபேட் 2025 ஃபீஸ், அப்லோடு ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ். ஃபீஸ் பே பண்ணுற மாதிரியும் அவங்க கேட்டுக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதாவது டாக்குமெண்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது அந்த கன்சர்ன் கேண்டிடேட்ஸுடைய மார்க் ஷீட்ஸு மேஜராக, அதுக்கப்புறம் அவங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்குரிய டீட்டெயில்ஸ் சாஃப்ட் காப்பியே கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து, ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், கேண்டிடேட்ஸ் நீட் டு டவுன்லோட் தயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஜிபேட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்குரிய பேசிக் டீட்டெயில்ஸ். இந்த 2025 அகடமிக் இயரில் ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏப்ரல் 1 நம்மளுடைய நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. 21 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். 21 ஏப்ரல் வரைக்கும் ஒரு 3 வீக்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் டென்டேட்டிவாக நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எந்தெந்த டைம்லலாம் எந்தெந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் மே மந்த் 25ன்னு சொல்லியிருந்தாங்க. ஜூன் மந்தில் ரிசல்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய டேட்டு. அட் த சேம் டைம் ஜூலை மந்தில் ஜிபேட் 2025 உடைய கவுன்சிலிங் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அப்ராக்சிமேட்லி ஒரு 54 டேஸ் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ இதில் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருந்தும் இம்பார்ட்டண்ட் கீ ஏரியாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.